அவர் எங்கேயுமே வந்து நீங்கள் டாக்டர் படிக்கக்கூடாது, அந்த ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு வேணாம்லாம் சொல்லலை. அப்படி திருச்சி பேசுகிறவங்களோட புத்தி, வக்கர புத்தி, ஒரு கேவலமான புத்தி. அவங்களெல்லாம் வந்து ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை ரகசியம், எல்லாரும் சேர்ந்து போராடினா தான் ரகசியம்ட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து கூட வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி ஏமாத்த வேலை கிடையாது. ஒரு டாஸ்மாக் ஊழலுக்கு ஒரு சென்ட்ரல் ஸ்டேட் கவர்மெண்ட்டாக போயிட்டு வழக்கு போடும்போது மற்ற விஷயங்கள் அந்த அக்கறை காட்டாத கவர்மெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறது? தலைமை இல்லாத ஏடிஎம்கேன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த கட்சியோட பொதுச்செயலர் இருக்காரு. அந்த கடமை, அந்த தலைமை ஏன் அந்த பாயிண்ட்டை சொன்னேன்னா, அந்த எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா மாதிரி இருக்க ஆளுமையுடையவரான்னு கேட்டால் கிடையாது. பணம் கொடுக்குறாங்கல்ல, அந்த கட்சி கூட நம்ம கூட்டணி போமா அப்படின்றத பெரிய பிரச்சனை. அவர் அந்த மாதிரி சொன்னாராங்க? போவாரா அப்படின்றத நமக்கு அவர் அங்கே ஏதாவது அட்ரஸ் பண்ணாரு? பூத் மெம்பர்ஸை போட்டு தேர்தலாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தாவகே சார்பாக இன்னும் மாவட்ட செயலர்களே போடலையே. சொல்லக்கூடிய டிஎம்கே டிஎம்கே எது நீங்கள் பலம் நீங்கள் முடிவு பண்ணிக்கிறீங்களோ அந்த கட்சியை எடுத்துப்போம். 100% எல்லா போஸ்டிங்கும் போட்டு முடிச்சுட்டாங்க, எல்லா பூத்துக்கும் 100% போட்டு முடிச்சிட்டாங்கன்னு நீங்கள் அவங்களால ப்ரூவே பண்ண முடியாது. இன்றைக்கி வரைக்கும் எல்லா மீட்டிங்குமே வந்து நடக்கிற பிளான் பண்ணுற டைமோட நகர்ந்து போகிறதுக்கு காரணம் இங்கே இருக்கிற அரசாங்கத்தோட இது கட்டமைப்பு அந்தளவுக்கு இறுக்கி பிடிச்சி வச்சுருக்காங்க. விஜய் அண்ணாக்கான விஷயங்கள் கிடைக்கக்கூடாதுன்றது ரொம்ப புரியா இருக்கு. எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட தமிழ்நாடு இளைஞர் கட்சியோட பொதுச் செயலாளர் லோகேஷ் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். எப்படி இருக்கீங்க சார்? சூப்பராக இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ நேற்று விஜய் வந்து மேடையில் பேசும்போது என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீட் மட்டும் தான் வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசினார். இதுதான் எங்கள் விமர்சன பொருளாக மாறி இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இது விமர்சனம் பண்ணுறவங்களோட வக்கர புத்தியை தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு அண்ணனா அவர் வந்து தம்பி தங்கைகளுக்கு வந்து ஒரு அட்வைஸ் கொடுக்குறாரு. அதாவது இப்போது நீட்டுக்கு எழுத போனாலே வந்து இப்போ டாக்டர் ஆகிட போகிறதில்ல, ஓகேங்களா? இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு 10 லட்சம் பேர் ஆவரேஜாக வந்து 12th பாஸ் அவுட் ஆகிறோம் வச்சுக்கோங்க. 8 லட்சம் பேர் கிட்ட ஆகிறாங்க. நம்ம ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைமில் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகும். அதில் மொத்த பேரும் போய் நீட் எழுதுறாங்கன்னா கிடையாது. ஒரு லட்சம் பேர் எழுதுவாங்க. அந்த 1 லட்சம் பேர்லேயும் மொத்த பேருக்கும் சீட்டு கிடைக்குதான்னு கேட்டால் கிடையாது, ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கிறதே ஒரு 40 காலேஜ் தான். அதில் தான் வந்து மெடிக்கல் சீட்ஸ் தான் கொடுக்கும். எத்தனை பேருக்கு பாஸ் ஆவாங்க, எத்தனை பேர் அதுக்கு சீட்டு கிடைக்கும், இதெல்லாம் பெரிய விவாதம். இப்போது அப்பியரையும் கிளியர் ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, அப்பியரே ஆகாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா? அவர் விஜயனாவை பொறுத்த வரைக்கும் நீட்டுக்கு என்றைக்குமே எதிரான ஸ்டாண்டு தான். அது இன்றைக்கே நடந்துட போதான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இன்றைக்கி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கான அக்கறை கிடையாது. சும்மா வெளியே சொல்லுவாங்க, அது ரகசியம் இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. இன்றைக்கி வரைக்கும் எதுவும் பண்ணலவங்க. பண்ணதாக வெளியே காட்டிப்பாங்க, லெட்டர் எழுதுவாங்க, அங்கே சைன் வாங்கினாங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஓட்டு அரசியல். இங்கே ஆனால் விஜயனாவோட எண்ணம் அது கிடையாது, ஓட்டு அரசியல். விஜய் வந்து ஆட்சிக்கு இல்லை, நான் முடிச்சேன். எண்ணம் வந்து ஓட்டு அரசியலுக்காக இது பண்ணல. மக்கள் தன் தம்பி தங்கைகளுக்கு வந்து ஒரு பெட்டரான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அரணா, ஒரு தன்னால் முடிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லணும், ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சி தான் அதை சொன்னது. அதை ஒரு ட்ராலாக பண்ணணும், அதில் இருக்கிற விஷயங்களை வந்து திருச்சி பேசி அதில் வந்து இப்படி ஒரு வக்கர புத்தியை காட்டணுன்றது வந்து திமுக அஜெண்டான்னு கிளியராக தெரியுது. சரி, இப்போ வந்து அவர் விமர்சனம் வைக்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து நீட்டுக்காக நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க. அப்படின்போது நீங்கள் வந்து நீட்டை வந்து ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன். இப்போ வந்து ஒரு ஏழை மாணவர்கள், அது வந்து விஜயம் பேசுனது தான். இப்போ ஏழை மாணவர்கள் வரக்கூடாதுன்னு ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, அதை நம்ம எடுத்து போடும்போது அப்போ நீட்டு மட்டுமே வாழ்க்கையிலன்னு பேசும்போது மக்களுக்கு வந்து சரி நீட்டுலாம் நம்ம வேறு ஏதாவது படிச்சுட்டு போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் தானே விமர்சிக்கிறாங்க. இல்லை, இது வெறும் நீட் அப்பியர் ஆனவங்க, இல்லை இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆனவங்க, இல்லை அப்பியர் ஆகாதவங்க, இது ஜென்ரலாக பார்க்கணும். அதாவது என்னென்னா, இதை தாண்டி உலகங்கள் இருக்குது. அதாவது நீங்கள் டாக்டரே ஆனாலுமே அதை தாண்டி உலகம் இருக்குது. அதை நம்ம யாராலுமே மறுக்க முடியாது. அவர் அந்த டேர்ம்ஸ் தான் அதை சொல்கிறாரு. அந்த டேர்மில் அவங்க எங்கேயுமே வந்து நீங்கள் நீட் அப்படியே ஆகாதீங்க, நீங்கள் படிக்காதீங்க, அந்த டைம்ல போலன்றது தான் பாயிண்ட். ஆனா அப்படி தான் கொண்டு போறாங்க. அவர் வந்து டாக்டர் ஆகக்கூடாதுன்னு சொன்ன மாதிரி அதை திரிக்கிறாங்க. அவர் அந்த மாதிரி எதுவுமே அவர் சொல்லலை. அதை தாண்டி உலகம் இருக்குது, நீங்கள் அங்கேயே ஸ்ட்ரக் ஆகிட்டு அதில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உலகத்தில், அதை பார்த்துக்கலாம் நம்ம அப்படின்றாரு. மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டை வந்து எல்லா ஸ்டேட்டும் ஏன் நல்லா பார்க்குறாங்கன்னா, தமிழ்நாடு வந்து ஒரு ஆஸ்பிரேஷன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே நம்ம சொல்லிக்கலாங்க, அவங்களாம் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க?
அதான் இப்போ ஒரு கல்வி கல்வி நம்ம வந்து இத்தனைக்கும் சென்ட்ரல் சார் கவர்மெண்ட்டே ஏன் வந்து நான் சொல்றேன்னு சொல்றேன். இப்போ வந்து ம். இந்தியால வந்து ஒரு பேர் வந்து பெண்கள் வந்து வேலைக்கு போறாங்க. 40 பெண்கள் வந்து தமிழ்நாட்ல தான் போறாங்க. அப்படின்னும்போது தமிழ்நாடு வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே ஆஸ்பிரேஷனல் சொசைட்டியா இருக்குன்னு சொல்றது, இங்க டேட்டா படி தான் சொல்லுதே தவிர, நம்ம இல்லங்க வந்து நமக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஓகேங்களா? மத்தவங்க அப்படி பார்க்குறாங்களான்றது தான் கேள்வின்றதே நான் முன்னாடி வைக்கிறேன். இப்போ ஒரு ஒரு ஸ்டேட் கொஞ்சம் ஃபார்வர்டா இருக்குன்னா, அவங்கள மத்தவங்களோட சேர்த்து போடணுன்ற அவசியம் கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குன்னு இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா, அது விடணும். அப்பதான் இங்க இருக்கிற வளர்ச்சி இன்னும் அதீதமாகும். அது அதுக்கு நீங்க சொல்றபடி பார்த்தா, இப்ப ஸ்டேட்டுக்கு வந்து எஜுகேஷன் வரணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னும்போது ஸ்டேட்டுக்கு எஜுகேஷன் வரணும்னா நம்ம என்ன பண்ணணும்? அமெண்ட்மென்ட் பில்ல கொண்டு வரணும். அப்ப நம்ம சென்ட்ரல் கவர்ன்மென்ட்ல பவர்ல இருந்தா மட்டும் தான் அத பண்ண முடியும். நம்ம வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு பவர்ல இருக்கிறோம். அந்த பவர் வச்சு நம்ம என்ன செய்றோம்னு இருக்கு. அத வச்சு இவங்க என்ன செஞ்சாங்கன்னு இருக்கு. ஒரு டாஸ்மாக் ஊழலுக்கு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டா போயிட்டு வழக்கு போடும்போது, மத்த விஷயங்கள்ல அந்த அக்கறை காட்டாத கவர்மெண்ட் வந்து நம்ம என்னன்னு சொல்றது? ஒரு ஊழலுக்கு ஒரு கவர்மெண்ட்டோட வரி பணத்த யூஸ் பண்ணி கேஸ் போடுறாங்க. ஊழல வந்து வெளிய தடுக்கணும் சார் அப்படின்னு. கவர்ன்மென்ட் பாடி மேல விசாரணை நடத்தி கவர்மெண்ட் ரைடு பண்ணா பாடி மேல போடுறது வேற. அது வந்து அவங்க ஃபைட் டாஸ்மாக்ன்றது பண்ணிக்கிட்டோங்க. சார் நான் டாஸ்மாக்ன்றது என்ன சொல்றேன், கவர்ன்மென்ட் பாடி தானே டாஸ்மாக் சார்? ஃபைட் பண்ணிக்கிட்டோன்றேன். அது டாஸ்மாக்கோட ஃபைட் பண்ணிட்டேன். எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்க எக்ஸ்ட்ராவா இன்னொரு இது யாரு? ஓகேங்களா? போடுறது யாரு? தமிழ்நாடு ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் போடுது. அத நம்ம மறந்துடுறோம். ஒரு சார் அதிகாரிகள் சார் தப்பு இப்ப பண்றது, அந்த கேஸ் மந்திரிகள் சுப்ரீம் தப்பு. கோர்ட்ல கூட ஒரு முக்கியமான வாதம் என்ன வச்சதுன்னா, அது வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ஃபீச்சர அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படிங்கும்போது ஃபண்டமெண்டல் ஃபீச்சர அஃபெக்ட் பண்ணும்போது ஒரு ஸ்டேட் கவர்ன்மென்ட் போறதுல என்ன தப்பு இருக்கு? அதுல போறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்களோ, அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் மத்ததுக்கு குடுத்தீங்களான்றது தான் பாயிண்ட். ஓகேங்களா? நான் வந்து நீங்க அதுக்கு போனீங்களே, அது தப்புன்றதுக்கு மூவ் ஆ ஆக்சுவலா தப்பு. ஓகேங்களா? ஆனா, அதுக்கு நீங்க குடுத்த இம்பார்ட்டன்ஸ் உங்களோட கொள்கை முடிவு அது. அது திமுகவோட கொள்கை முடிவு அதுக்கு போணுன்றது. நான் அதுல நம்பளால வந்து அது நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல பதில் சொல்லலாம். ஆனா, அவங்க செஞ்சுட்டாங்க அத. ஆனா, அது குடுத்த இம்பார்ட்டன்ஸ் நீங்க வேற எதுக்கு குடுத்தீங்க? ஒரு வகுப்பு சட்டத்துக்கு குடுத்தீங்களா? இல்ல நீட்டுக்கு குடுத்தீங்களா? நீட்டுக்கு எந்த அளவுக்கு அதாவது சும்மா கோர்ட்ல சார் இப்போ இருக்குன்னு வந்து சொல்லிட்டு திமுக வந்து நீட்டுக்காக எதிரா போராடாம வச்சுப்போம். ம். இப்ப தாவேகா சார்பா நீட்டுக்காக என்ன நம்ம பண்ணியிருக்கோம்? வேலையா நம்ப வந்து அதிகாரத்துக்கு வரும்போது, நம்ப வந்து மாநில பட்டியலுக்கு சில விஷயங்கள கொண்டு வரதுக்கான பார்ப்போம். கல்வியா இருக்கட்டும், மருத்துவமா இருக்கட்டும், இந்த விஷயங்கள்லாம் வந்து மாநில பட்டியல்ல அதான் சார் நீங்க சொல்றது வேணுன்றது. எல்லாம் கரெக்ட். மாநிலத்துக்கு அது வரணும். வந்ததுக்கு அப்புறம் அது தான், வரதுக்கான ஸ்டெப் என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன ஐயா பாசிபிலிட்டி இருக்கு? இது என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்ன்னு சொல்லிட்டு நாளைக்கு அதாவது இது கொள்கை. ஓகேங்களா? இது கொள்கை. வடிவம். அது கொள்கைய எப்படி கொண்டு வரப்போற வடிவம்ன்றது, அது அன்னன்னைக்கு சிச்சுவேஷன்ல தான் முடிவாகும். ஓகேங்களா? நாளைக்கு சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இதுவா இருக்குதா? என்னவா இருக்குது? இங்க தமிழ்நாட்டுல என்ன மாரி ஒரு கவர்ன்மெண்ட் ஃபார்ம் ஆக போகுது? கூட்டணி ஆச்சா? எந்த மாரி ஆச்சு? இது நெறைய விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. ஓகேங்களா? மக்கள் எந்த அளவுக்கு இதுக்கு நீட்ன்ற விஷயம் ஏன்னா இது இந்த மாற்றம் வரும்போது எத்தனை வருஷம் நீட் மக்கள் ஆல்ரெடி எழுதியிருப்பாங்க. அவங்களோட மனநெலைமை என்ன? இதெல்லாம் இருக்கு. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. அவர் இன்னைக்கு நேத்து சொன்ன விஷயம் ஓகேங்களா? அடுத்த வாட்டி குடுக்க போற அவார்டுக்கும் சேர்த்தே நேத்து பேசிட்டாரு. அதுல என்ன சொல்றாரு அப்டின்னா, அது மட்டும் உலகம் கிடையாது. அது தாண்டி இருக்கு. நீங்க அதுல ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கன்னு தான். அவரு எங்கேயுமே வந்து நீங்க டாக்டர் படிக்கக்கூடாது. அந்த ஆஸ்பிரேஷன் உங்களுக்கு வேணான்லாம் சொல்லல. அப்டி திருச்சி பேசுறவங்களோட புத்தி, வக்கர புத்தி, அது கேவலமான புத்தி. அவங்களெல்லாம் வந்து இந்த நாட்ட விட்டே வந்து ஒழிக்கணும். அதுதான் வந்து என்னோட கருத்து. சரி இப்ப வந்து நம்ம வந்து ஒரு ஆட்சிக்கு வரோம் அப்படின்னும்போது, ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்குறோம். இப்ப வந்து நீட்டுக்காக தாவேகா சார்பா என்ன போராட்டம் நடத்தியிருக்கோம்? நம்ம என்ன கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்குல்ல இப்ப தாவேகா சார்பா. தாயிகா சார்பா நீட் வரும்போதே, தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா நீட் வரும்போதே வந்து பெரிய, பெரிய போராட்டம்லாம் எடுத்து, இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான கேஸ் வந்து எங்க கட்சி பசங்க மேல இருந்துன்னு தான் இருக்கு. இப்போ இந்த தீர்வுகள்லாம் வந்து இதெல்லாம் பண்றேன், இந்த போராட்டங்கள்லாம் பண்றதுனால தீர்வு கிடைச்சிருமான்னு கேட்டா, கிடைக்காதுன்றது தான் நமக்கு ஆல்ரெடி வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ்ல கிடைச்ச பதில். ஓகேங்களா? ஆட்சியில இருக்கவங்கள எதுவும் பண்ணலன்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்டின்னா, அவங்க செஞ்ச முயற்சிகள் வந்து முழு மனசோட செய்யலன்றது. என்ன செஞ்சுருவோம் புதுசான்றது விஷயம் கிடையாது. இங்க இருக்கிற சட்டதிட்டப்படி தான் எல்லாமே செஞ்சாகணும். அத வந்து முழு மனசோட செய்யணும். நான் ஏற்கனவே நம்ம இத பேசியிருக்கும்போது சொல்லியிருக்கேன். நீங்க அதே கேள்வி திருப்பி கேட்கிறீங்க. நான் மறுபடியும் சொல்றேன். முழு மனசோட செய்யணும். அது ஒண்ணு தான் பதில். அது ஒண்ணு தான் தீர்வு. இங்க வந்து சட்டப்பூர்வமா வந்து இங்க வந்து அதுக்கான போராடணுங்க சாமி. ஒரு ஸ்டேட் கவர்ன்மெண்ட்டா வந்து சில விஷயங்கள் எங்க பட்டியல்ல வேணும்னு சொல்லி போராடணும். நம்ம ஒண்ணும் வந்து பெட்ரோலியமோட ரிசோர்ஸ் இங்க வச்சுக்கிட்டு எங்களுக்கு குடுங்கன்னு நம்ம போராடல. ஓகேங்களா? ஆக்சுவலா அப்படி இருந்தா அதுவும் சேர்த்து தான் போராடணும். பட் சொல்றேன். நம்ப நம்மளோட மத்த ஸ்டேட்டுங்கள விட நம்ம வந்து முன்னாடி இருக்கோன்ற கர்வத்துல சொல்லல. எங்க ஸ்டேட்டுக்கான விஷயத்த நாங்க ஃபார்ம் பண்ணிக்க விடுங்கன்னு நாங்க சொல்றோம். அவ்வளோதான் நம்ம சொல்றோம். நீங்க வந்து நீங்க நீட்ன்ற எக்ஸாம் வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லல. ஆனா அது கம்பல்சரின்னு கொண்டு வராதீங்க. அதுல எழுதுறவங்களுக்கு நீங்க ஆல் இண்டியா லெவல்ல ஒரு ரிசர்வேஷன்ஸ் கொண்டு வாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்கிற ஒவ்வொரு காலேஜ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வச்சுக்கோங்க. நான் வேணான்னு சொல்லல. அது மொத்தமா ஆனா அது எப்படி நடக்குன்ற விஷயத்துக்குள்ள நம்ம விவாதம் பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கான சிலபஸ் என்ன? அது எப்படி நடக்குது? அந்த பசங்க எக்ஸாம் எழுத போம்போது எப்படிலாம் ட்ரீட் பண்றாங்க? இந்த மாரி விஷயங்கள்லாம் கூட நம்ம விவாதம் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகேங்களா? ஆ ஆனா அது எழுதுனா தான் டாக்டர் ஆக முடியுன்ற பாயிண்ட் தான் நான் எதிர்க்கிறோம். ஓகேங்களா? இங்க இத்தன வருஷமா இருந்ததுனால அப்படி நாங்க சொல்லணும் இல்ல. ஏன்னா இங்க எத்தன எக்ஸாம்ங்க வைப்பீங்க? ஒரு 12த் படிக்கும்போது அவங்க உயிர குடுத்து படிக்கிறாங்கங்க. அதுக்குன்னு ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்கு. ஓகேங்களா? அது எதுக்கு வைக்கிறோம்? அந்த எக்ஸாம்ஸ்லாம் அப்ப எதுக்கு? டைரக்ட்டா வெறும் நீட்டும் இந்த வேற என்ன ஐஐடி, ஜேஇஇ இந்த மாரி ஜிப்மர் இந்த மாரி எழுதிட்டு போயிடலாம்ல.
ஓகேங்களா? அங்க தான் பிரச்சனை. ஒரு 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 பர்ட்டிகுலர் சிலபஸுக்கு இருக்க ஒரு பர்ட்டிகுலர் எஜுகேஷனுக்கு மட்டும் நீங்க வந்து ஒரு காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுல எழுதினா மட்டும் தான் அதுக்கு ஒரே வாய்ப்பு. இது வந்து என்ன சொல்றது? பிராக்டிகலாவும் என்னைக்குமே நடக்காது சார். இப்ப வரைக்கும் அதுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து தான் இருக்கு. வருஷம் வருஷம் இத்தன வருஷம் நடக்குது. ஏதாவது ஒரு வருஷம் பிரச்சனை இல்லாம நடந்திருக்குங்களா? பிரச்சனை இருந்துன்னே தான் இருக்கு. அப்போ அது பெர்மனன்ட் சொல்யூஷன் கிடையாது. ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் கிடையாதுன்னு அர்த்தம். ஆல்ரெடி நம்பலாம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஒரு 10, 15 இயர்ஸ் பிஃபோர் 10, 15 இயர்ஸ் இல்ல. ஒரு 20, 25 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாத்துலயுமே இருந்தது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆமா. அதுலருந்து நம்ம நகர்ந்து வந்துட்டோம். நகர்ந்து வந்தாச்சு. ஏன் நகர்ந்து வந்தோம்னா, நமக்கு ஒரு சொசைட்டியா நம்ம அப்கிரேட் ஆயிட்டோம். அவங்க இன்னும் அப்கிரேட் ஆவலன்றதுக்காக நம்ம தண்டனை அனுபவிக்க முடியாது. அதுதான் பாயிண்ட். அது நம்ப எல்லாரும் யோசிக்கணுன்றது. அதான் சார் நீங்க சொல்ற கருத்துல வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிஜேபி தவிர எல்லா கட்சிகளும் பொருந்து போறாங்க. அப்படின்னாலும் நம்மளால கொண்டு வர முடியலனா, அங்க வந்து சென்ட்ரல் கவர்ன்மெண்ட்ல பவர் இருக்கிறவங்களால தானே தடையப்படுது. இங்க நீங்க தினம் தினம் அதுக்கான விஷயத்த செஞ்சீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டெய்லி அதுக்கான ஏதாவது ஒரு பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, கல்லும் நகருங்க. ஓகேங்களா? கோர்ட்டும் நகரும். ஓகேங்களா? நகராமலாம் எதுவுமே இருக்காது. அவங்க சென்ட்ரல் இது என்னங்க இது சர்வாதிகாரமாங்க. எதுவுமே மாத்த முடியாதுன்றதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. மாத்த முடியுங்க. இவங்க அதுக்கு செய்யணுங்க. செயல்படணுங்க. சட்ட ரீதியா என்னென்ன போராட்டங்கள் இருக்கோ, தினம் தினம் போராடணும். என்னைக்கோ ஒரு நாள் அறிக்கை நீட் எக்ஸாம் வரும்போது மட்டும் அதுக்கான அறிக்கை குடுத்தா பத்தாது. அதுக்கான நாங்க ரகசியம் தெரியும்னு சொல்லிட்டு எலக்ஷன் முன்னாடி சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒண்ணும் இல்ல ரகசியம் எல்லாரும் சேர்ந்து போராடினா தான் ரகசியம்ன்ட்டு கையெழுத்து போடுங்கன்னு சொல்லிட்டு, அந்த கையெழுத்து கூட வாங்கி என்ன பண்ணாங்கன்னு தெரியல. இந்த மாரி ஏமாத்த வேலை கிடையாது. உண்மையிலே சட்ட ரீதியா போராடணும். அதுக்கு முழு தீர்வு நீட் வேணான்றது தீர்வு கிடையாது. கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். அதுக்கான போராட்டமா முன்னெடுக்கணும். நீங்க நீட் வேணான்றது மட்டும் ஒரு விஷயத்துக்கா போகணும். ஏன்னா பல விஷயங்கள் இதுல அடங்கியிருக்கு. ஓகேங்களா? இன்னைக்கு ஆர்டின்ற சமாச்சாரம் உங்களுக்கு தெரியும். நிப்பாட்டி வச்சிருக்காங்க. இந்த இந்த மாரி கல்விக்கு இந்த அளவுக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் குடுக்குற கவர்மெண்ட் இது. இவங்கலாம் போய் நீட்டுக்கு போராடுவாங்கன்னு சொல்றதெல்லாம் சும்மா பைத்தியக்காரத்தனம். நம்ப வந்தா, நம்ம ஏன் செய்வோம்ன்னு சொல்றோம். நமக்கு அந்த எண்ணம் இருக்கு. மக்களுக்கான தேவை இருக்கு. நம்ம உண்மையிலே அத செய்வோம். இப்போ விஜயண்ணாவ பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் எடுத்தாருன்னா, அத முழுசா முடிக்கணும். அவர் வந்து நம்ம பேசுறதிலே தெரியுது. அவர் வந்து சும்மா மைக் கிடைக்குது, நேரம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுற ஆள் கிடையாது. அளவா என்ன பேசணுமோ அத மட்டும் தான் பேசுறாரு. அத விட அதிகமா செயல்ல காட்டணும்னு நெனைக்கிறாரு. ஓகேங்களா? அவர் ஒரு விஷயம் கையில எடுத்தா அத முடிக்கணும்னு நெனைக்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த வகுப்பு சட்டம். அவரால தான் அது நடந்ததுன்னு அவரு எங்கேயுமே சொல்லிக்கல. ஆனா அவர் அது கூட சேர்ந்து அதுக்கான விஷயங்கள கொண்டு போறதுக்கான ஒரு பாதையில இருந்தார். ஓகேங்களா? அத நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அவரோட எண்ணம் வந்து ஒரு செயல் எடுத்தாருன்னா, அந்த செயல முடிக்கணுன்ற எண்ணம் இருக்கு. அத தான் நம்ம பார்க்கணும். சரி இப்ப வந்து திமுக ஆட்சிக்கு வரும்போது வந்து நாங்க நீட்ட ஒழிப்போம் ஒரு ரகசியம் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாரி தாவேக்கா வரும்போது என்ன சொல்லிட்டு வராங்கன்னு நம்ம எதிர்பார்த்து பார்ப்போம். சரி அடுத்து சொல்லியாச்சுங்க. அவரு ஆல்ரெடி சொல்லியாச்சு. கல்வி மாநில பட்டியலுக்கு வரணும். அதுக்கான வழி எதுவும் சொல்லணும்ல சார். இப்ப ஐயா திமுகவும் ரகசியம் தானே வழின்றது சொன்னாங்க. நான் மறுபடியும் சொல்றேன்யா, இன்னைக்கு சட்ட போராட்டத்துல என்னென்ன வழிகள் இருக்கோ அதுதான் வழி. நான் இத ஒவ்வொன்த்தையும் உட்காந்து நம்ம கிளாஸ் எடுக்கலன்னா நம்ம பேசலாம். ஓகேங்களா? அதுக்குன்னு சொல்லுங்க ஒரு நாள் உட்காருவோம். 2 பேரும் டேட்டா வச்சுப்போம். ஒரு 3 மணி நேரம் அத பத்தி விவாதிப்போம். ஓகேங்களா? அதோட வழின்றது அது எந்த நோக்கி போறோம்ன்னு சொல்லியாச்சு. நம்ம வந்து எந்த இடத்துல லெஃப்ட் எடுப்போம், எந்த இடத்துல ரைட் எடுப்போம்லாம் ஒரு டீட்டெயிலா உட்காந்து சொல்லிட்டு இருக்க முடியாது. ஓகேங்களா? எத நோக்கி போறோம்ன்னு அந்த இலக்க தான் சொல்ல முடியும். இந்த ஒவ்வொரு தடவையும் நான் இந்த ரோட் NH44ல புடிச்சுட்டு போறேன்லாமா சொல்லிட்டு இருக்க முடியும். சொல்லுங்க. எந்த ரூட் வேணா எடுக்கலாம். அன்னைக்கு என்ன தேவையோ, அன்னைக்கு என்ன மக்களோட மனநெலைமை இருக்கு, கவர்மெண்ட்ல என்ன மாரி ஒரு சிச்சுவேஷன் அமைஞ்சிருக்குன்றத பொறுத்து தான். நான் மறுபடியும் சொல்றேன், தினம் தினம் போராடணும்னு. ஒரு போராட்டத்த எடுத்துட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. அந்த போராட்டம் எவ்வளோ தூரம் போறோம், அந்த போராட்டம் வெற்றி அடையுதா இல்லையா, அத பார்த்துட்டு வேற என்ன போராட்டம் எடுத்தா அத அடைய முடியும் அந்த வழின்றது இருக்கு. ஒரு வழிய மட்டும் நம்பிட்டுலாம் இங்க எல்லாம் முடியாது. அது ஏன்னா வந்து இது பறிகொடுத்த விஷயம். பறிகொடுத்த விஷயத்த மீட்கணும்னா எந்த மாரிலாம் போராட்டம் செய்யணும். அந்த வில் பவர் நமக்கு இருக்கு. இலக்கு நம்மகிட்ட கிளியரா இருக்கு. வழி உருவாகும். அதான் சார் நீங்க வந்து போராடணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப தாவேக்கா சார்போ இப்ப தாவேக்கா ஸ்டார்ட் பண்ணி 2 வருஷம் ஆகுது. என்னென்ன போராட்டம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கம்மியான போராட்டம் தான் ம், நடத்தியிருக்காங்கன்றதான டேட்டாவா இருக்கு. ம். சரி அப்படின்னும்போது என்னென்ன போராட்டம் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க சொல்லுங்க. இப்ப இப்ப மக்களுக்கு தெரிஞ்சது வந்து பனையூர் போராட்டம். ம். அதுக்கடுத்து இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ். வேற எதுவும் பெருசா போராட்டமா ஸோ நடந்தது? வந்து மக்கள்கிட்ட ரெஜிஸ்டர் இருக்கு. தலைவர் வந்து டைரக்ட்டா எங்க எத பத்தி அட்ரஸ் பண்ணியிருக்காரோ அது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. ஊர்ல இருக்க பசங்க அவங்கவங்க பண்றது வந்து தெரிய வரல. அது பாயிண்ட்டா நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்குங்க. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க இதே நேரத்தில கண்டிப்பா நான் என்ன உங்களுக்கு வேணும்னா நம்ம ப்ரூவ் கூட பண்ணலாம். ஓகேங்களா? 120 மாவட்டம் இருக்கு. ஏதோ ஒரு மாவட்டத்தில ஏதோ ஒரு போராட்டம் தினமும் நடந்துன்னு தான் இருக்கு. அத நீங்க வந்து அடுத்த நாள் காலைல இருக்க லோக்கல் நியூஸ் பேப்பர், தமிழ் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு இடத்துல ஒரு நியூஸ் ஒரு பிட் நியூஸ் இருக்கும். என்ன மாரி விஷயம் நடந்திருக்கு அப்டின்ட்டு. நாங்க தமிழ்நாடு விடுதலை கட்சியில பொறுத்தவரைக்கும் எங்களோட ஆழமான கருத்து ஒண்ணு இருக்கு. போராட்டமே இல்லாத ஒரு சமூகத்த உருவாக்கணும் அப்டின்னு. ஏன்னா நான் ஜல்லிக்கட்டு மாரி ஒரு பெரிய புரட்சி, பெரிய போராட்டத்துலருந்து உருவானனால, அந்த போராட்டத்தோட வலி என்ன, வேதனை என்னன்றது எங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? மக்கள் வந்து தினம் தினம் வந்து ரோட்ல இறங்கி போராடி தன்னோட அன்றாட தேவைகளுக்காக போராடிட்டே இருக்கணும். நான் போராட்டம் வேணும்னு சொல்றது, அ இந்த போராட்டம்ன்றது ஒரு பெரிய ரூபம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு குறுகிய இடத்துல ஒரு எக்ஸ் தள பதிவாவோ, இல்லன்னா வந்து ரோட்ல ஒரு 10 பேர் சேர்ந்து, ஒரு 100 பேர் சேர்ந்து, 1000 பேர் சேர்ந்து இந்த போராட்டம் மட்டும் கிடையாது. இது பல பல வகையில, பல லெவல்கள்ல இருக்கு போராட்டம்ன்றது. ஒரு ஒரு அதிகாரி குடுக்குற அழுத்தம் கூட ஒரு போராட்டம் தான். ஓகேங்களா? ஒரு அந்த லைக் என்ன சொல்றது?
அதை நோக்கி நம்ம என்னென்ன ட்ராவல் பண்ணுறோமோ ஒரு அந்த நான் சொன்ன மாதிரி இலக்கை நோக்கி என்னென்ன வேலைகள் செய்கிறோமோ அது எல்லாமே போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயம் உருவாக்கணும், அதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம். இங்கே ஆட்சி மாற்றம் வரும்போது, அதிகாரம் வந்து உண்மையிலே வந்து நல்லவங்க கையில் போகும்போது அதுக்கான எல்லா விஷயங்களும் நடக்கும். இப்போது வந்து ஒரு மக்கள் வந்து தன்னோட தேவைகளை வந்து ஒரு மனு கொடுக்குறாருன்னா, அந்த மனு கொடுக்குறது ஒரு ஒரு போராட்டத்தோட படி. அதிலேயே தீர்ந்துச்சுன்னா அடுத்த லெவல் போராட்டம் போக வேண்டிய அவசியம் கிடையாதுன்றது தான் எங்களோட எண்ணம். ஸோ மேடையில பேசும்போது விஜய் என்ன சொன்னார்னா, இங்க வந்து தேர்தல் வரப்போது எல்லாரும் வந்து பணத்த வந்து லாரியில இருந்து கொட்டுற மாரி கொட்டுவாங்க. நீங்க வந்து கரெக்ட்டா ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பணத்த வந்து இப்போ ஆட்சியில இருக்கிற திமுக மட்டும் தான் கொட்டுவாங்களா? இல்ல ஆப்போசிட்ல இருக்கிற கூட்டணி கொட்டுவாங்களா? இல்ல அவங்க கூட கூட்டணி போவாரா? அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. சரி, இங்க வந்து பணம் யார் கொட்டுவாங்கன்னா, எ யார் இதுவரைக்கும் கொட்டிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். யாருன்னு அவர் சொன்னீங்கன்னா நல்லா அவர் இருக்கும் வந்து சார். அதாவது என்ன சொல்றதுன்னா, இந்த பாலிடிக்ஸ் வந்து அவர் வந்து எப்படி சொல்றது? ரொம்ப அக்லியா எடுத்துட்டு போவேணான்னு பார்க்குறாரு. அவர் ஸ்டார்ட்டிங்லயே ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி இல்ல சொன்னத சார், சொன்னாரு. எதிரிகள் யாருன்னு கரெக்ட்டா சொல்லணும்ல. இங்க எதிரிங்கள் யாரும் இல்லங்க. நீங்க வந்து யார எதிரின்னு சொல்லுவீங்க? இப்ப பணம் வாங்குறவங்கள என்ன சொல்லுவீங்க? அவங்க வந்து தவறு வா செய்யணும். அப்ப எல்லா மக்களையும் இப்ப ஆனா குடுக்குறவங்க தப்பானவங்கன்னு அதோட பெரிய சொல்றீங்களா? தப்பு இல்ல சார். ஆ. இப்போ அப்ப அவங்க இல்ல, இல்ல. வந்து நான் நம்ம என்ன சொல்றேன், குறிப்பிட்டு இங்க சொல்லணும்ல இருங்க. நான் என்ன ஸ்டேஜ்ல சொல்றேன் பேசும்போது சொல்றேன்ல. நான் என்ன சொல்றேன், அ வாங்குறவங்களுக்கும் சரி, குடுக்குறவங்களுக்கும் யார் செய்றாங்கன்னு தெரியும். அந்த பாப்புலேஷனோட பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜர் பாப்புலேஷன் சொல்லலாமா? சொல்லலாமா? முடியாதா? அந்த பாப்புலேஷனுக்கு தெரியுமா? தெரியாதா? சரி சார். தெரியும்ல. சார் நீங்க சொல்றது தெரிஞ்ச கரெக்ட். விஷயத்த மறுபடியும் இல்ல நமக்கு வந்து என்ன ஒரு பாயிண்ட் இதுல சார் பாயிண்ட் இந்த என்ன கொஸ்டின் பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும்னா, எவ்ளோ வால்யூம் ஆஃப் மனி உள்ள வரப்போகுதுன்னு அவர் அட்ரஸ் பண்ணாருன்றது தான். அவர் வண்டியா பணம் வரும்போது சொல்லும்போது, அ அதாவது எப்ப அதோட முக்கியமான விஷயம் அந்த இடத்துல என்னன்னா சார், அந்த பணம் குடுக்குறாங்கல்ல, அந்த கட்சி கூட நம்ம கூட்டணி போவோமா? அப்படின்றது தானே பெரிய பிரச்சனை. அவர் அது மாரி சொன்னாரா என்ன? போவாரா? அப்படின்றது தானே முக்கியம். அவர் அங்க ஏதாவது அட்ரஸ் பண்ணாரா? இப்போ பாஜகவோ, இல்ல அதிமுகவோ விஜய் கூப்பிட்டுட்டு தானே இருக்காங்க கூட்டணிக்கு. கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அவர் என்ன இப்ப அந்த சொன்னாரு? கட்சியில இருக்கிற ஆதவ அர்ஜுனா நாங்க அதிமுக கூட கூட்டணி பேசணும் அப்படின்ற மாரி பேசுறாருல்ல. பாஜகவோட கூட்டணி போறேன்னு சொன்னாங்களா? இல்ல அவங்க கூப்பிடுறாங்க. நான் என்ன கூப்பிடுறாங்க. சொல்றேன், இப்ப அதிமுக வந்து ஊழல் கூப்பிடுறாங்க. கட்சின்றது எல்லாத்துக்குமே தெரியும். ம். அந்த கட்சியோட முதலமைச்சர் வந்து ஊழலுக்காக தண்டிக்கப்பட்டவர். அப்படின்னும்போது நம்ம இத பேசியிருக்கோம்னு நெனைக்கிறேன். அந்த இடத்துல உட்காந்துக்கும்போது நான் பதில் சொல்லியிருக்கிறேன். இப்போ யாரோட கூட்டணி போறாங்கன்னு இருக்கு. விஜய் அண்ணா வந்து அ அவங்களோட கூட்டணி போம்போது, ஓகேங்களா? ஒரு 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 மினிமம் லெவல் ஆஃப் சீட்ஸோட போம்போது, அவங்களோட கை ஓங்கி இருக்கும். இவரோட கை வந்து கம்மியா இருக்கும். இது அப்படியே ரிவர்ஸ் ஆகும்போது, அது இந்த தேர்தல் நடக்க போதுன்னு நான் சொல்லல. பட் ஒரு நாள் நடக்கும். ஓகேங்களா? நடக்கும்போது மாறும். இப்போ அவங்க ஊழல் பண்ணவங்க, இவங்க கூட விஜயனோட சேர்ந்தனால அவங்க வந்து ஒயிட் சர்டிஃபிகேட் குடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம் கிடையாது. ஆனா, கடந்த தேர்தல்ல அவங்க பண்ண அதுக்கு அவங்க ஆட்சியில இருக்கும்போது பண்ண ஊழல்களுக்கு இத்தன நாளா மக்கள் வந்து ஒரு தண்டனை குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப வரைக்கும் குடுத்துட்டு தான் இருக்காங்க. அத தாண்டி அவங்க வரும்போது, யார் கை ஓங்கி இருக்கோ, யார் பலத்துல இருக்காங்களோ, அவங்க என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்குறாங்கன்னு இருக்கு. நேர்மையான பயணத்துல செல்றாங்களா? இல்லன்னா வந்து ஊழல் பண்ண போறாங்கன்னு. அவங்க நேர்மையா இருக்கும்போது, இவங்களாலயும் ஊழல் பண்ண முடியாது. அப்ப இதுக்கு முன்னாடி நான் பண்ண தப்புகள்லாம் மறைஞ்சிரும். கண்டிப்பா எந்த தப்புமே மறையாது சார். இப்போ அ இந்த இந்த பாயிண்ட்ல எடுப்போம். இப்போ வந்து ஒருத்தன் வந்து ஒரு ரூ. 1,00,000 வந்து ஊழல் பண்றான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 1,00,000 வந்து ஒரு சாதாரண ஆள். ஓகேங்களா? அவன் பண்ற ஊழல் வந்து பணம் வந்து அந்த 1,00,000 சிஸ்டம்க்குள்ள இம்மீடியட்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஸ்டம்க்குள்ள ஏதோ ஒரு வகையில வந்துரும். ஓகேங்களா? பெரிய பெரிய லட்சம் கோடி திருடுறான்ல. அந்த லட்சம் கோடி திருடுறவன் பணம் மொத்தமா சிஸ்டம்க்குள்ள வருமா? வராது. ஒரு பாயிண்ட் வரும். ஒரு ப மே ஒரு மேஜர் 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 பெர்சன்ட் வரும். சிஸ்டம்க்குள்ள வராது. ஓகேங்களா? அதுதான் உண்மையிலேயே பெரிய ஊழல். ஓகேங்களா? அதுக்காக இது ஊழல் கிடையாதான்னு நம்ம பார்க்கணுமா? கிடையாது. இதுவும் ஊழல், அதுவும் ஊழல். இப்போ அவங்க பண்ண தப்பு நிறுவனம் ஆகும்போது, அதுக்கான தண்டனைய அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து அ ஊழல வந்து மொத்தமா ஒழிக்க முடியுமான்ற டாபிக் அவரே சொன்னார். முடிக்குமான்னே தெரியல. ஆனா எவ்வளோ தூரம் பண்ண முடியுதோ, அவ்வளோ தூரம் பண்ணுவோன்ட்டு. இப்போ இங்க லீஸ்ட் ஆஃப் ஈவில்ன்னு பார்க்கும்போது, இன்னைக்கு தலைமை இல்லாத ஏடிஎம்கே இருக்கு இல்லையா? அது வந்து லீஸ்ட் ஆஃப் ஈவிலா கன்சிடர் பண்ணிக்கலாம். இல்ல சார், எனக்கு ஒரு இருங்க, இருங்க, முக்கியமான இருங்க, விஷயம். இருங்க. தலைமை இல்லாத ஏடிஎம்கேன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? அந்த கட்சியோட பொதுச் செயலர் இருக்காரு. அந்த தலைமை நான் ஏன் அந்த பாயிண்ட்ட சொன்னேன்னா, ஏடிஎம்கே வந்து ஒரு லீடர் ட்ரிவன் பார்ட்டி. ஓகேங்களா? லீடர் ட்ரிவன் பார்ட்டினா ஒரு ஒரு என்ன சொல்றது? எம்ஜிஆர் மாரி, ஜெயலலிதா மாரி ஒரு பெரிய ஆளுமைகள் வந்து ஆண்ட கட்சி அது. என்னதான் எடப்பாடியார் வந்து பெட்டர் ஆஃப் த இது குரூப். ஓகேங்களா? இப்ப இருக்கிற குரூப். பெட்டர். பெட்டர் ஆஃப் த குரூப் ஓகேங்களா? ஆனா அவர் லீடர் குவாலிட்டியா அந்த எம்ஜிஆர் மாரி, ஜெயலலிதா மாரி இருக்க ஆளுமை உடையவரான்னு கேட்டா கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம அத வந்து பாயிண்ட் பிளாங்க்கா வந்து எல்லாருக்குமே தெரியும். ஆனா 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 ஹி அ இஸ் ஃபைட்டிங். ஆனா இந்தியாவோட உள்துறை அமைச்சர் வந்து நீங்க தான் அடுத்த முதலமைச்சர்ன்னு சொல்ற அளவுக்கு வளர்ந்திருக்காருல்ல. அவரோட வளர்ச்சியிலயோ, அவர் திறமையிலயோ நமக்கு எந்த ஐயப்பாடுமே கிடையாது. அவர் திறமையான ஆள் தான். இன்னைக்கு இன்னைக்கு விஜய் அண்ணாவ ஒதுக்கிடுங்க. சிஸ்டம்க்குள்ள வரதுக்கு முன்னாடி, மிச்சம் இருந்த தலைவர்ல யார் பெட்டர்ன்னு கேட்டா, எல்லாருமே எடப்பாடின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஆனா இன்னைக்கு சிச்சுவேஷன் மாறுது.
ஓகேங்களா? விஜய்னா வந்து ஒரு நா ஒரு 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 விழாக்கு வராரு. ஒரு 8 மணி நேரம், 10 மணி நேரம் நின்னு எல்லாருக்கும் வந்து பரிசு குடுக்குறாரு. ஆனா, ஒரு பேசுறது வந்து ஒரு 6 நிமிஷம் தான். அதுக்கு அடுத்த வாரம் ஒரு நடக்க போற ஈவென்ட்டுக்கும் நான் சேர்த்தே பேசிட்டேன். போதுன்ற அளவுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா? அத கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க மக்கள். அந்த வீடியோ முழுசா எத்தன பேர் பார்த்திருப்பாங்கன்றதுக்கு கேள்விக்குறி. ஏன்னா, முழுசா எத்தன தடவ பப்ளிசைஸ் பண்ணாங்க. வெட்டி ஒட்டி தான் சார் நெறைய போகும். சார் அந்த டைம்ல விஜய்க்கு கிடைக்கிற பப்ளிசிட்டி யாருக்குங்க கிடைக்குது? அங்க தாங்க சிக்கலு. என்னன்னா, அ அவர் பேசின ஒரு 6 நிமிஷத்த ஒரு 10ஆ வெட்டுறாங்க. ஓகேங்களா? அது வந்து எல்லாருமே தான். ஓகேங்களா? எல்லாருமே தான் முழுசா வந்து ஃபர்ஸ்ட் டைம் லைவ் போம்போது போயிடுது. அதுக்கப்புறம் முழுசா வந்து பப்ளிசைஸ் ஆவறது கிடையாது. அந்த 6 1/2 நிமிஷம் வீடியோ சொல்லப்போனா 6 நிமிஷம் 26 செகண்ட் வீடியோவ வந்து எத்தன பேர் முழுசா பார்க்குறாங்கன்னு இருக்கு. அது ஆனா முழுசா பார்க்குறவங்களுக்கு அது போய் சேர்ந்துருது. ஓகேங்களா? இப்ப அடுத்த வாரம் வந்து இத பார்க்காதவங்களுக்கு அடுத்த வாரம் "என்னப்பா பேசலையாப்பான்னு?" கேள்வி கேட்கிறவங்க இருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க. "என்னப்பா ஒரு மீட்டிங் பேச, ஒரு மீட்டிங் பேசன்னு" சொல்லுவாங்க. அதுக்கான முன்னாடியே அட்ரஸ் பண்ணிட்டாரு. அது தெரியாம இருக்கிறவங்க தான் வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தெரிஞ்சவங்க அவங்க புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. விஜய் அண்ணாவோட பலம் என்ன அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் சார் விஜய் அண்ணாவோட பலத்த வந்து அவரு தான் புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு இருக்குது. ஏன்னா, தமிழ்நாட்டுல அதிகமான திமுகவோட அதிகமா ஆளுங்கட்சியா இருந்தது அதிமுக. ம். இப்போ வந்து மிகப்பெரிய கட்சியாவும் இருக்கு தமிழ்நாட்டுல. அப்படின்னும்போது அவங்க பூத் மெம்பர்ஸ போட்டு தேர்தலுக்காக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தாவேகா சார்பா இன்னும் மாவட்ட செயலாளர்களே போடலையே! யார் சொன்னாங்க? இன்னும் கம்ப்ளீட்டா முடிக்கல சார். எல்லா கட்சியிலயுமே நீங்க இப்ப டிஎம்கே ஓப்பனா டிஎம்கே எடுத்துப்போம். எல்லா இடத்துலயுமே ஆள் இருக்காங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? அவங்கள 2 கட்சிய தவிர மத்த எந்த கட்சிக்கும் பூத் ஏஜென்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்லன்னு தெரியும்ல சார் எல்லாத்துக்கும். ஆ நீங்க கட்சிய தவறல. அவங்க கட்சியே எடுத்துப்போன்றேன். அந்த கட்சியவே விவாதத்துக்கு எடுத்துப்போன்றேன். அவங்க நீங்க எவ்வளோ சொல்லக்கூடிய பலமான கட்சி அதான் நீங்க சார் எது சொல்றீங்களோ, இப்போ டிஎம்கே சொல்றீங்களோ, சரி ஏடிஎம்கே இப்போ சொல்றீங்களோ. நாம பேசிட்டு இருக்கிற இல்லங்க டைம்ல நான் சொல்றேன். நீங்க சொல்லக்கூடிய டிஎம்கே, ஏடிஎம்கே எது நீங்க பலம்னு நீங்க முடிவு பண்ணிக்கிறீங்களோ, அந்த கட்சிய எடுத்துப்போம். 100% எல்லா போஸ்டிங்கும் போட்டு முடிச்சுட்டாங்க. எல்லா பூத்துக்கும் 100% போட்டு முடிச்சுட்டாங்கன்னு நீங்க அவங்களால ப்ரூவே பண்ண முடியாது. அதான் சார் ப்ரூவ் பண்றதில்ல சார். அவங்க வொர்க் பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுதுல்ல. இல்லங்க. சரி இப்போ அது இப்போ விளம்பரம் பண்ணிக்கிறதுன்னு இருக்குங்க. சரி இப்ப எடப்பாடியார் வந்து மாவட்ட செயலாளர் கூட்டம் பேசுறாரு. யாருக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாரு. பூத் ஏஜென்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னு. அது வந்து ஒரு ஒரு நியூஸா வருது. விஜய் பண்ற நியூஸ் ஏன் வரல? விஜய்க்கு கிடைக்காத பப்ளிசிட்டியா? எத சைலன்ட்டா வச்சுக்கணும், எத வெளிய பண்ணணும்னு இருக்குது. எல்லாத்தையும் எடுக்குது. இப்போ அன்புமணி வந்து அவரு மாவட்ட மீட் பண்றது எதுக்கு பப்ளிக் அட்ரஸ் பண்ணணும். ஓகேங்களா? அவங்களுக்கு என்ன அட்ரஸ் பண்ணணுமோ, அத மட்டும் அட்ரஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வெளிய போங்க. நான் என் கட்சி வேலைய பார்க்க போறேன்னு சொன்னவரு தானே அவரு. ஓகேங்களா? அதுதான் அரசியல். இல்ல எத செய்யணும், எத சொல்லணும்னு இருக்கு. இப்போ வந்து அப்ப பூத் இருங்க, இருங்க, கமிட்டி இருங்க. நான் அப்ப முடிக்கிறேன், அப்ப முடிக்கிறேன். பூத் கமிட்டி அப்ப பூத் கமிட்டி மக்கள ஏஜென்ட்ஸ் போட்டோம்ல சந்திக்கிறதுக்கு சார். முன்னாடி தன் கட்சிய வலுப்படுத்துறது தான் அவரோட வேலையா அவர் ஆரம்பத்திலேயே அத அனௌன்ஸும் பண்ணிட்டாரு. அதுதான் செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ அவர் அது எத்தன நாளா பண்ணுவாங்கன்றது தான் சார் ரொம்ப மாவட்ட முக்கியமான விஷயம். செயலாளர்கிட்டலாம் பேசாம இருக்காரோ, ஓகேங்களா? தான் என்ன சொல்றோன்றது வெறும் சொல்லால மட்டும் சொல்லிக்கிட்டு, செயல்ல காட்டுற சரி இவரு சார் இந்த செயல்ல இடத்துல காட்டணும். நான் ஏன் இந்த கொஸ்டின் வைக்கிறேன்னா, மக்கள் வந்து பார்ப்பாங்களா எந்த கட்சி வந்து ஆக்டிவா செயல்படுறாங்க. அந்த கட்சியோட செயலாளர் வந்து இல்ல பொறுப்பாளர்கள் வந்து ஆக்டிவா அரசியல் வந்து இன்னும் 1 வருஷம் தான் எலக்ஷன் இருக்குன்னு பார்க்கும்போது, மக்கள் வந்து செயல்படலாம் அவங்கள எப்படி பார்ப்பாங்க? அதனால தான் இந்த சரி கொஸ்டின் நீங்க வருதே. இப்படி ரிவர்ஸ்ல பாருங்க. இந்த 1 1/2 வருஷத்துல நீங்க சொல்ற மாரி விஜய் நான் வந்து வேலையே செய்யல அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்துப்போம். ஓகேங்களா? மத்த கட்சிய கம்பேர் பண்ணும்போது வேலையே செய்யலன்னு எடுத்துப்போம். ஆனா என்னென்ன வேலை செஞ்சாருன்னு உங்களால லிஸ்ட் போட முடியுமா? இல்ல சார். சொல்ல முடியுமா? ஏதாவது 1, 2 உங்களுக்கு 1, 2 கூட ஞாபகம் இல்லையா? அவர் செஞ்சது எதுவுமே ஞாபகம் இல்ல. ஆனா மக்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்றேன். அவர் பரந்தூருக்கு வந்தது ஞாபகம் இருக்கும். கோயம்புத்தூர் போனது ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? இந்த விருது விழா குடுத்தது ஞாபகம் இருக்கும். அவர் கட்சியோட 2வது மாநாடு குடுத்தது ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கொள்கை பரப்பு மாநாடு குடுத்தது ஞாபகம் இருக்கும். இந்த விஷயம்லாம் ஞாபகம் இருக்கும். சார் ஓகேங்களா? மாநாடு அதுக்கு இல்ல அடுத்தது வந்து நான் பரந்தூர் 2 தவிர வேற எது சார் அந்த அளவுக்கு இப்ப இம்பாக்ட் கோயம்புத்தூர்ல இருக்கிறது ஞாபகம் இருக்கு. மறந்து போயிட்டு இருக்கோன்றீங்க. அது கோயம்புத்தூர் மக்களுக்கு அது அதான் கோயம்புத்தூர் சார் மக்கள் கூட ஞாபகம் அதான் சார் இருக்காதுன்றீங்க. இப்ப பூத் ஏஜென்ட்ஸ் ஒரு ஆ. மீட் வராங்க. நீங்க அத வந்து விளம்பரப்படுத்தி தானே பண்ணீங்க. அப்ப நீங்க செய்யற இல்லங்க. வேலைய இல்ல இப்போ விளம்பரப்படுத்தலன்னு எப்படி இப்ப சொல்ல நீங்க முடியும்? தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எதுவுமே பண்ணல நீங்க. இப்ப மதுரைக்கு போறத நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அவர் அந்த மாரி எதுவுமே பண்ணல. பூத் ஏஜென்ட்டே மீட் பண்ண நீங்க யார் சொன்னது? நான் நான் சொன்னேனா அப்படி நீங்க சொல்லல சொன்னீங்களா? சார். நான் என்ன சொன்னேன், இப்ப வந்து நீங்க வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இப்ப அன்புமணி என்ன சொன்னாங்க, நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க, அவர் வந்து அத விளம்பரப்படுத்திக்கல. அப்ப விஜய் பண்றது என்னது? இப்ப மதுரைக்கு போறத விளம்பரப்படுத்தி தானே போறாரு. அவரா விளம்பரப்படுத்தினாரு? ரோட் ஷோ வேற யார் ரோட் ஷோன்ற பேர் வச்சது? யார் விளம்பரப்படுத்தினது? சார் யாரோ யோசிங்க. ஒண்ணு பண்ணாங்க சார். நியூஸ் யாருங்க வெளியிட்டது? சார் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டதா? விஜய் சார் கட்சியில அப்ப வெளியிட்டாங்களா? கட்சிக்காரங்க எப்படி நியூஸ் அவர் மதுரைக்கு போறாருன்னு அவர் ஃப்ளைட்டோட மேனிஃபெஸ்டோ வச்சு வெளிய விட்டது யாரு? நியூஸ் ஏஜென்சியா? இல்ல அவரா? சார் அப்ப அப்ப தவறு நடந்துச்சுல்ல சார். அவர் வந்து அப்ப ஏன் மக்களுக்கெல்லாம் மேல ஏறி எல்லாத்துக்கும் வந்து சொல்றாரு? அதுதான் அது போலீஸ்காரங்க குடுத்த அட்வைஸ்ங்க. அதுதான் சொல்றாங்களேங்க. நீங்க பார்க்காம போயிட்டீங்கன்னா, வன்முறை அதிகமாகும். நீங்க ஏந்திச்சு கை காட்டிட்டு போயிடுங்க. அமைதியா அவங்க கலைஞ்சு போயிடுவாங்க. போலீஸ்காரங்க குடுத்த அட்வைஸ் அது. அது அவங்களே சொன்னாங்களே. அவங்க கட்சி பீப்பிளே அத அட்ரஸ் பண்ணாங்களேங்க. இது எல்லாமே நம்ம திமுகவோட ஒரு
ஒரு நியூஸ் லீக்கேஜ் மாதிரி தான் எடுத்துக்கணும். இது திமுகவோட நியூஸ் லீக்கேஜா, இல்ல ஐஏஎஸோட ஃபெயிலியரா, இல்ல நியூஸ் ஏஜென்சியோட வந்து நியூஸ் குடுக்கணுன்ற ஒரு அப்போ அப்ப ஒரு தா அப்ப ஆர்வமா? தாவேக்கால தான் அந்த நியூஸ் போயிருக்காதுன்னு நினைக்கிறீங்க? இல்லங்க போலங்க. இது வந்து எலக்ஷன் அந்த இது ட்ரெயின் ஃப்ளைட் மேனிஃபெஸ்டோ வந்து நெறைய பேர் வாட்ச் பண்ணப்பட்டதா முன்னாடி நமக்கு செய்திகள் வந்தது. அதுல அவர் அடுத்த ஃப்ளைட் அவர் புக் பண்ணியிருக்கிறது இங்க மதுரைக்குனால எப்படி ஸ்பெகுலேஷன்ஸ் அவர் ஒரு 2 நாளுக்கு முன்னாடியே வெளிய வந்துருச்சுங்க அது. 2 நாளுக்கு முன்னாடியே என்ன இத்தன வந்தது, வருஷம் மதுரைக்கு வந்து மாநாட்டுக்காக தான் போறாரு. கட்சி ஸ்டார்ட் பண்ணி இத்தன வருஷம் ஆகுது. எத்தன வாட்டி ஷூட்டிங் போயிருக்காரு. அப்பலாம் லீக் ஆகாத நியூஸ் இப்ப தான் லீக் ஆகுது. எப்போ வந்து அந்த ஃப்ளைட் விஷயம் வெளிய வந்தது? ஃப்ளைட் விஷயம் அதுக்கு முன்னாடி தடவ தான் அந்த ஃப்ளைட்ல போறாருன்ற விஷயம் வெளிய வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து இந்த மத்த விஷயம் அத பெருசா கன்சிடர் பண்ணல. ஃப்ளைட் விஷயம் எப்ப கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அப்ப தான் இது வெளிய வந்தது. ஐயா, அவருக்கு வந்து சைலன்ட்டா போக தெரியாமலாம் கிடையாது. இந்த விஷயம் வெளிய வந்துருச்சு. இப்ப மறுபடியும் வந்த விஷயத்த நான் பிளான கேன்சல் பண்ணிட்டு நான் என் வழிய பார்த்துட்டு போறேன்னால முடியும். ஆனா பப்ளிக் லைஃப்க்கு வந்துட்டாரு. மக்கள சந்திக்காம போ முடியாது. அவரு வரும்போது அவருக்கு சென்னைக்கு ஏர்போர்ட்க்கு வரும்போது அவர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, மதுரையில ஹெவியான கூட்டம் இருக்கு அப்படின்னு. அவர் பப்ளிக்க பார்த்து அட்ரஸ் பண்றாரு. நீங்க கலைஞ்சு போங்க. நான் வந்துட்டு என் வேலைய பார்க்க போறேன்றத அட்ரஸ் பண்ணிட்டு போறாரு. ஆனா அந்த சுத்தி இருக்கிற மீடியாங்கன்னா அந்த டிஎம்கேவோட சொம்பு தூக்குறக்கு வேலை செய்றவங்கலாம் என்ன சொன்னாங்க, இவர் சொன்னனால தான் அங்க கூட்டம் வந்துச்சு அப்படின்னு. கூட்டம் ஆல்ரெடி இருந்தது. அத வந்து நீங்க கலைஞ்சு போங்க. நான் என் வேலையா போறேன். நான் வந்து படம் எடுக்க போயிட்டுருக்கேன். நான் பாட்டுன்னு என் வேலையா போயிர்றேன். நான் வந்து உங்கள பார்த்துட்டு போயிர்றேன். நீங்களும் பார்த்துட்டு போயிடுங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் சேஃபா சேர்ந்துருங்கன்றது தான் அவர் சொல்ல வந்த விஷயம். அத சொல்லிட்டு போனாரு. அதே மாரி தான் போயிட்டாங்க. எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்க. ஆனா, அதுக்கு 2 நாள் முன்னாடியே வந்து இவர் மதுரைக்கு மாநாட்டுக்கு தான் வராரு. பூத் கமிட்டி மீட்டிங் தான் வராரு. ஃபர்ஸ்ட் ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. அப்புறம் மதுரைக்கு வராரு ஸ்பெகுலேஷன் இருந்துச்சு. ரோட் ஷோன்னு ஒரு ஸ்பெகுலேஷன். இதெல்லாம் வந்து ஈவன் அந்த வார்த்தைய கூட இவங்க டெர்ம் பண்ணல. ஏன் கோயம்புத்தூர் விஷயம் கூட வந்து இதே தான். அந்த ஃப்ளைட் விஷயம் லீக் ஆகுது. அவர் காலைல வராரு, இத்தன மணிக்கு வராரு, அத்தன மணிக்கு வராரு, மார்னிங்லேருந்து மக்கள் வெயிட் பண்ண அவர் ஃபர்ஸ்ட் பிளானே வந்து ஹோட்டலுக்கு போயிட்டு ஹோட்டல்லேருந்து அந்த மண்டபத்துக்கு வர்றதா தான், அந்த காலேஜ்க்கு வர்றதா தான் பிளான். ஆனா இந்த மக்கள் அங்க நின்றனால அது பார்த்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் தான். அவர் அத பண்ணியிருந்தாருன்னா, அவர் ப்ராப்பரா பண்ணக்கூடிய ஆள். அவர் வந்து எதையுமே பெர்மிஷன் இல்லாம பண்ணக்கூடிய ஆள் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எல்லா மீட்டிங்குமே வந்து நடக்கிற பிளான் பண்ற டைமோட நகர்ந்து போறதுக்கு காரணம், இங்க இருக்கிற அரசாங்கத்தோட க இது கட்டமைப்பு. அந்த அளவுக்கு இறுக்கி புடிச்சு வச்சிருக்காங்க. விஜய் அண்ணாக்கான விஷயங்கள் கிடைக்கக்கூடாதுன்றது ரொம்ப குறியா இருக்காங்க. இப்ப 2026 எடுத்து விஜயோட பிளான் என்னவா இருக்கும்? அவரு எப்படி செயல்படுவார்ன்னு எதிர்பார்க்குறீங்க? 26க்கு அப்புறம் சொல்றீங்களா? 26 வரைக்கும் சொல்றீங்களா? 26 வரைக்கும். ஏன்னா, அது முக்கியமான தேர்தலா படுது. ஃபர்ஸ்ட் தேர்தல் அவருக்கு. இது அவரோட முதல் தேர்தல். அது வந்து நம்ப எல்லார விட அவருக்கு நல்லா தெரியும். ஓகேங்களா? நம்போ நான் ஏற்கனவே இத நான் சொல்லியிருக்கிறேன். ஹி இஸ் அன் ஆல்ஃபா. ங்களா? அவருக்கு அவரோட மூவ் என்னன்னு ரொம்ப சரியா கணிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ப்ராப்பரா எடுத்து வைக்கிறார். அவர் என்ன பேசணும் அப்படின்றத மத்தவங்க முடிவு பண்றது, அவர் முடிவு பண்றது ரொம்ப தெளிவா இருக்காரு. அவர் எடுத்து வைக்கிற செயலும் அப்படிதான் இருக்கு. ஒரு ஒரு எல்லா மக்களையும் அவர் கூடியிருக்க எல்லா மக்களையும் தயார்படுத்திட்டு வராரு. ஒரு பெரிய போருக்கு தயாராயிட்டு இருக்காங்க. அந்த போருக்கான காலம் நெருங்குது. 1 வருஷம்ன்றது ஒரு பெரிய டைம் தான். ஏன்னா, இவ்ளோ பேர் படை இருக்கும்போது. அந்த படைய வந்து எப்படி வழி நடத்திட்டு போறார்ன்னு நம்ம எல்லாரும் பார்க்க தான் போறோம். 2026 தேர்தல் இந்த மாற்றத்துக்கான தேர்தல் மட்டும் கிடையாது. விஜய் அண்ணா ஆட்சி அமைக்க போறாரு. இது மக்களுக்கான ஆட்சியா அமைய போதுன்றத நான் வந்து பார்க்குறேன். உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி.